ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு நம்ம 1.5 கப் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க, ஆஃப் அன் ஹவர். அப்புறம் ஒரு கேரட், 10 பீன்ஸ், அரை முடி தேங்காய், 2 வெங்காயம், 4 பல் பூண்டு, கொத்தமல்லி இலை, இதை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சதை ஃபில்டர் பண்ண போகிறோம். நான் 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். நம்மளுக்கு 3 கப் தேங்காய் பால் வேணும். ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இன்னும் 2 கப் சேர்த்து தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கப் வர அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது, அதில் பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு நல்லா வதக்குங்க, ஸ்மெல் வர அளவுக்கு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம இதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல காரத்துக்கு. இது எல்லாமே நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துச்சு வெங்காயம். இப்போ நம்ம இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச பீன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் கேரட் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம வதக்கிறதுனால தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி பாதி அளவு வெந்துடணும். இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்க போகிறோம். இது 1.5 கப் அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் 3 கப் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதித்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே தான் போடணும். ஃபஸ்ட்டே போட்டு வதக்குனிங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. பார்த்திங்களா, நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்தோன்னா சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். பார்த்திங்களா, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு நம்மளோட தேங்காய் பால் சாதம். நான் வீட்டு அரிசியில் தான் செஞ்சேன், நீங்கள் பாசுமதி அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம முட்டை கிரேவி, சிக்கன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.